யோகம் விலாகர்ஸ் பார்த்துருக்கவங்க எல்லாருக்குமே இந்த பஷோட வணக்கம். இன்றைக்கி நான் வந்துட்டு ஆண்டனி சார் கூட தான் இருக்கேன். திண்டுக்கல் மாவட்டம் குட்டத்துப்பட்டியில் தான் இருக்கேன். இன்றைக்கி என்ன கண்டென்ட் பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நுரையீரலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி தான் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். எதனால் பிரச்சனைகள் வருது, அதை வந்தால் வீட்டில் இருந்துக்கிட்டே ஏதாவது டிப்ஸ் முறையில் வந்துட்டு அதை சரி பண்ண முடியுமா, அப்படி இல்லைனா அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் மூலிமா வந்து அதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? சிறப்பாக இருக்குது சார். நீங்களும் இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார், நல்லாயிருக்கும் சார். சொல்லுங்கள், இந்த நுரையீரலில் எதனால் பிரச்சனைகள் ஏற்படுது? இப்போ நுரையீரலில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து அனைத்து தரப்பு மக்களுக்குமே வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து குளிர்காலங்கள்லேயும் ஒரு சிலருக்கு வந்து பனிக்காலங்கள்லேயும் அதிகமான தாக்கங்கள் ஏற்படுது. வெயில் காலங்களிலே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சிலருக்கு இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து ஆண்டு முழுவதுமே வந்துட்டு அந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. இதற்கு வந்து பார்த்திங்கனாக்கும் தூய்மையான காற்று இல்லாத முதல் காரணம். ஓகே. அதே போல் வந்துட்டு இந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனை யாருக்கு அதிகமாக வருது அப்படின்னாக்கும், யாரெல்லாம் வந்து தூசி வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வந்து பணி செய்கிறாங்களோ, குறிப்பாக வந்து இந்த இப்போ மாவு மில்லுன்னு வச்சுக்கோங்க, இப்போ அரிசி மில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பருப்புகள் வந்து பொட்டு நீக்கக்கூடிய இடங்கள் இருக்குது. ஓகே. தொழிற்சாலைகளில் இருக்கிறவங்களுக்கு இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்க இந்த ஆயத்த ஆடைகள், ரெடிமேட் ட்ரெஸ்ஸு மித்த எல்லாம் பண்ணக்கூடிய அந்த இடங்களாக இருக்கட்டும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா ரசாயன கலவைகள், உரங்கள் தயாரிக்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், அல்லது ரசாயனம் தயாரிக்கக்கூடிய மற்ற தொழிற்சாலைகளில் பணி செய்யக்கூடிய நபர்களாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து எங்கெல்லாம் வந்து நீர் வந்து தேங்கி நிற்குதோ, சாக்கடை அப்படின்னு சொல்கிறோம், அதுக்கு அருகாமையில் வந்து யாரெல்லாம் வந்துட்டு தொடர்ந்து வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களோ, கெட்ட வாடையோடு இருக்கக்கூடிய அந்த கழிவு நீர் தேங்கி இருக்கக்கூடிய இடங்களில் இந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் வந்துட்டு நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து வருவதற்கு மிக அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அப்போ இது வந்து சுத்தமான காற்றில் தான் முதல்ல தொடங்குது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கும் ஒரு சிலர் வந்து குளிர்ச்சியான பொருட்களை வந்து அதிகம் சாப்பிடக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இப்போ வந்து ஃப்ரிட்ஜ் வாட்டர் குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கும் ஐஸ்கிரீம் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி நபர்களுக்கு வந்துட்டு நுரையீரல் சார்ந்த பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கும். அதே போல் யாருக்கெல்லாம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குதோ, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்துட்டு சளி தொந்தரவு வந்து ஏற்படும். அந்த சளி தொந்தரவு ஏற்படுது அப்படின்னாக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நாம் வந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ நோய் எதிர்ப்பு சக்திக்கு உரிய மருத்துவத்தையும் செய்து இந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனைக்கு உரிய மருத்துவத்தையும் கொடுக்கும் பொழுது அவங்க வந்து அந்த பிரச்சனையிலிருந்து 100% வந்து விடுதலை அடைஞ்சிட முடியும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சாதாரணமாக வந்து சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாதாரணமாக சளி பிடிக்கும்போது அதை வந்துட்டு மாற்று முறை மருத்துவ மருந்துகளை எடுத்து போட்டு அந்த சளியை நிப்பாட்டினாக்கும் அந்த சளி வந்து கெட்டித்தன்மை வந்து அடைஞ்சிரும். அந்த கெட்டித்தன்மை அடைகிறதுக்கு பேர் தான் வீசிங்னு சொல்கிறோம். அது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வந்து ஒரு நிலை வரும்போது தான் அதுக்கு பேர் வந்து ஆஸ்துமான்னு சொல்கிறோம். அதை விட கொஞ்சம் கூடுதலாக வந்து மாத்திரை மருந்துகளை போட்டு நம்ம வந்து அடக்கி வச்சுருக்கும்போது தான் அதுக்கு வந்துட்டு டிபின்னு சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொன்றாக வந்து மாறி வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த மாதிரியான நிலைகள் வருவதற்கு வந்துட்டு நாம் தான் காரணமாக இருக்கோம். நம்முடைய வந்துட்டு மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய விதமும் ஒரு காரணமாக இருக்குது. அடுத்தடுத்த நிலைகளுக்கு வந்து நோய் தொற்று வந்து தொடர்ந்து நீடிக்கிறதுக்கு வந்து காரணமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கும் இங்கே வந்து தொடர்ந்து வந்து நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும்போது அங்கே ஈசினோஃபிலியா அப்படின்ற ஒரு கிருமி வந்து தொடர்ந்து வந்து நமக்குள்ளே இருக்குது. இந்த கிருமி வந்து தொடர்ந்து நமக்குள்ளே இருக்கும்போது அந்த நோய் தொற்று வந்து தொடர்ந்து வந்து நமக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இதற்காக வந்துட்டு கண்ட மருந்து மாத்திரைகளை வந்து சாப்பிடுவதை தவிர்த்துட்டு இந்த அடிப்படையில் தொடக்க நிலையில் இருக்கும்போதே வந்துட்டு இப்போ வந்து குப்பை மேனி அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது. ஓகே. அந்த குப்பை மேனியை எடுத்துகிட்டு அதோடு வந்துட்டு ஒரு 3 விரல் பிடி அளவுக்கு வந்துட்டு மிளகு சேர்த்து அதோடு கொஞ்சம் வந்து தேன் சேர்த்துட்டு ஒரு 10 மில்லியிலேருந்து 20 மில்லி வரைக்கும், இப்போ சின்ன குழந்தைகளாக இருந்தால் ட்ராப்ஸு 5 ட்ராப்பு, இப்போ வந்து 1 ட்ராப்லேருந்து 5 ட்ராப் வரைக்கும் தேன், ஒரு 5 ட்ராப் வரைக்கும் வந்துட்டு இந்த மூலிகை சாறு வெட்டி கலந்து வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். பெரிய நபர்களாக இருந்தாக்கும் நாம் வந்து ஒரு 10 மில்லியிலேருந்து 30 மில்லி வரைக்கும் வந்து எடுத்துக்கிட்டு தேனும் வந்து சம அளவு கலந்துட்டு அதோட கொஞ்சம் வந்துட்டு மிளகு சேர்த்து சாப்பிட்டு வரும்போது வந்துட்டு அந்த தொடக்க கால சளிகள் வந்து தீர்ந்துடும். தொடக்கத்திலேயே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை வந்து தொடக்கத்திலே வந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கும் மேலும் வந்து பிரச்சனை வராமல் இருக்கும். அது வந்து வீசிங்காக மாறாது, அது ஆஸ்துமா மாறாது, அது டிபியாக மாறாது.
இப்போ அதையும் தாண்டி வந்து இப்போ 1 வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரிலாம் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் அதற்கு வந்து உரிய மருத்துவத்தை வந்து எடுத்துக்கணும். அதற்கு இப்போ நம்முடைய மருத்துவ மையத்தில் வந்து அவங்களுக்கு வந்து அதிகபட்சமாக வந்து ஒரு 5 நாட்கள்லேருந்து 10 நாட்கள் வரைக்கும் அதுக்காக மருத்துவத்தை வந்து புற மருத்துவத்தை வந்து கொடுக்குறோம். உள் மருந்தாக வந்து அதிகபட்சமாக வந்துட்டு 3 மாதங்களுக்கு தர்றோம். அது வந்து ரொம்பவும் மோசமாக இருந்தால் மட்டும் 3 மாதங்கள் தேவைப்படும். மற்றபடி வந்து 1 மாதத்துலேருந்து 2 மாதம் மருத்துவம் எடுத்துக்கொள்ளும்போது முழுமையாக வந்து அவங்க வந்து சரியாயிருவாங்க. இப்போ கூட வந்து நம்ம திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து ஒரு பள்ளி மாணவி வந்து இருந்தாங்க. அவங்க வந்து ஏற்கனவே வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து அந்த வீசிங் பிரச்சனை இருந்திருக்கு. அவங்க இப்போ வந்து 1 மாதம் மருந்து எடுத்துக்கிட்டாங்க. ஒரு முறை மருத்துவத்துக்காக வந்தாங்க. அதுலேயே அவங்களுக்கு வந்து இப்போ வந்து மூச்சு வாங்குறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. திரும்ப அவங்களுக்கு 2வது மாதம் மருந்து கொடுத்துருக்கோம். இதோட போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது மாதிரி வந்துட்டு அதிகபட்சமாக வந்து ரொம்ப பிரச்சனை இருந்தால் கூட 3 மாதங்களில் வந்து சரி செஞ்சிடலாம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். அதாவது அந்த நுரையீரலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதனால் ஏற்படுது, அதே மாதிரி அது ஏற்பட்டுட்டால் எந்த மூலிகை வச்சு அதை சரி பண்ணலாம், உங்ககிட்ட வந்தால் எந்த மாதிரியான வைத்திய முறைகள் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துச்சு. நன்றி சார். நன்றி சார். ஏன்னா இவர் சார் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கேட்டுப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நீங்களும் வந்துட்டு அந்த சார் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் அதேமாரி அந்த வீசிங் ப்ராப்ளம், ஏதாவது இந்த நுரையீரல் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாஷா. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.